வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருமூலர் எழுதின திருமந்திரத்திலிருந்து சில பாடல்களை பார்க்கலாம் வாங்க. திருமூலருடைய நூல் திருமந்திரம். இவர் திருமூல நாயனார் அப்படின்னும் வழங்கப்படுறாரு. வாழ்க்கையில் பல்வேறு நிலைமையை கண்டு தெளிந்த சான்றோர் இவர். திருக்கையிலையில் நந்தி தேவரோட திருவருள் பெற்ற சிவயோகியாரில் இவரும் ஒருத்தர். என் பெருஞ்சித்திகளும் கைவர பெற்ற இச்சித்தர் திருவாவடுதூரில் இருக்க கோயிலில் இருக்கிற அரச மரத்தடியில் 3000 ஆண்டு கால யோகத்தில் இருந்ததாகவும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் கண் விழித்து ஒரு பாடல் வீதம் இவர் 3000 பாடல்கள் பாடியதாகவும் இவரை உயர்த்தி கூறப்படுது. இந்த திரு புஸ்தகத்தை பற்றி சொல்லணுன்னா தமிழில் மெய்ப்பொருள் உணர்வினை விளக்கும் தொன்மையான இலக்கியங்களில் இதுதான் முதல் மற்றும் முழுமையான நூல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நூல் பொது அறம், மந்திரம், ஜோதிடம், மருத்துவம், சித்தாந்தம், அடிப்படை விளக்கம் இது எல்லாத்தையும் இது விளக்குது. இந்த நூலோட அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த நூலில் மொத்தம் 9 தந்திரங்களும் 232 அதிகாரங்களும் இருக்குது. இது திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முற்பட்டவர் அப்படின்றதுனால இவரது காலம் கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வடமொழி செல்வாக்கு பெற்ற காலமாக இருந்ததுனால இதில் வடமொழி சொற்கள் நிறைய வந்திருக்கு. சைவ சித்தாந்தன்ற தொடரை முதல்ல நூலில் நம்ம பார்க்க முடியுது. இதன் பாக்கல் பெரும்பாலும் மறைப்பொருள் செய்தியாகவே அமைஞ்சிருக்கு. எளிய சொற்களால் நிறைய பெரிய அரிய விஷயங்களை தர இந்த நூலை பார்த்திங்கன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அன்பும் சிவனும் இரண்டென்ப அறிவிலார் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி தொடர்கள்லாம் அரிய கருத்துக்களை இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த நூலுடைய முதல் தந்திரத்தில் அன்புடைமை பகுதியில் இடம்பெற்றுள்ள 270, 271, 274, 275, 285 ஆகிய பாடல்கள் 5 பாடல்கள் இப்போ பார்க்க போகிறோம். முதல் பாடல் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதோட பொருள் அன்பு வேறு கடவுள் வேறு அப்படின்னு இது 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அறிவில்லாதவங்க. அன்பு தான் கடவுள். உண்மையை யாரும் இந்த உண்மையை அறிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அன்பு தான் சிவம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த அன்பிலே நிலைத்து அமைதியாக வாழ்வார்கள். அடுத்த பாடல் பொன்னை கடத்திலாம் கும்பிலி தோழினன் மின்னி கிடந்து மிளிரும் இளம்பிறை துண்ணி கிடந்த கடுப்பொடி ஆடிக்கு பின்னி கிடந்தென பேரன்பு தானே. அதை தங்கத்தை விட ஒளிரும் புலித்தோல் மற்றும் சுடுகாட்டு சாம்பலை அணிந்து தலையில் பிறையை சூடிய சிவபெருமான் மீது திருமூலருக்கு இருக்கும் அளவற்ற அன்பை இந்த பாடல் வெளிப்படுத்துது. சிவபெருமானோட திருமேனி அழகையும் திருநீற்றின் பெருமையும் நினைத்து சிவனிடம் ஆட்கொள்ளப்பட்ட ஆழ்ந்த அன்பு பின்னி பிணைந்துள்ளதாக அவர் கூறுறாரு. அடுத்த பாடல் என் அன்புருகி இறைவனை ஏத்துமின் முன் அன்புருகி முதல்வனை நாடுபின் பின் அன்புருகி பெருந்தகை நந்தியும் தன் அன்பெனக்கே தலை நின்றவாறே. இதோட பொருள் நம்ம உள்ளம் அன்பினால் உருகி அந்த பரம்பொருளாக இறைவனை போற்றி துதிக்கணும். நாம் நம்மிடம் உள்ள அன்பை முதலில் பெருக்குவதன் மூலமாக அனைத்துக்கும் முதலான இறைவனை தேடி நாட வேண்டும். நம்ம அந்த மாதிரி அன்பு செலுத்தினா பெருமைமிக்க நந்தி பெருமானும் நம் மீது இரக்கம் கொண்டு தன் எல்லையற்ற அன்பை நமக்கு அருளாக வழங்க முன் நிற்பான் அப்படின்றது அது பொருள். அடுத்த பாடல் தானொரு காலம் சுயம்பு என்றேனும் வானொரு காலம் வழித்துணை யாய் நிற்கும் தேனொரு பால் திகழ் கொன்றை அணிசிவன் தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே. இதோட பொருள் காலங்கள் தோன்றுவதற்கு முன்பே சுயமாய் தோன்றிய இறைவன் அவனை ஒரு முறையேனும் அன்போடு போற்றி துதித்தால் உயிர் பிரியும் போது விண்ணுலகம் செல்லும் போதும் அவன் நமக்கு வழித்துணையாக நிற்பான். தேனொழுகும் கொன்றை மலர் மாலையை சூடிய சிவபெருமான் பக்தர்களின் உண்மையான அன்பில் எப்பொழுதும் நீங்காமல் நிலைத்து நிற்பான் தான். அடுத்த பாடல் கண்டேன் கமழ்த்தழு கொன்றையினான் அடி கண்டேன் கரியுரி யான் தன் கடலினை கண்டேன் கமல மலருரை வானடி கண்டேன் கடலென தென் அன்பினில் யானே. இதோட விளக்கம் நறுமணம் வீசும் கொன்றை மலர்களை சூடிய சிவபெருமான திருவடிகளை கண்டேன், கரிய யானையின் தோலை போர்த்திய இறைவனின் திருவடி இணைகளை கண்டேன், தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மனும் தேவர்களும் போற்றும் திருவடிகளை கண்டேன், அந்த இறைவனின் திருவடிகளை எனது உள்ளத்தில் பெருகிய அன்பின் மூலம் கண்டு அனுபவித்தேன். இதுதான் இதோடைய பொருள். உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.